Hi friends, welcome to the channel SYK Creative Videos. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு எரேசர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க வாட்டர்ல நான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததுல நான் பவுடர், அதாவது எந்த பவுடர், நான் பாண்ட்ஸ் பவுடர் சேர்த்திருக்கேன். அதோட நான் இதுல மைதா சேர்த்திருக்கேன். மைதா இல்லைன்னா வீட் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஆனால் பவுடர் கண்டிப்பாக சேர்த்தாகணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பெயிண்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாவை லேஸாக இந்த லிக்விட்குள்ளே ஊற்றணும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கிளறி விடணும். நான் இப்போ கொஞ்சமாக கொட்டிட்டேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர்ல மாறிடும். நான் அப்படி வரணுன்றதுக்காக தான் இந்த ரெட் கலர்வே எடுத்தேன். ஏன்னா அப்ப பிங்க் கலர்ல எரேசர் இருந்தா கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். ஓகே, மிச்சம் இருக்கிற மாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா 5 மினிட்ஸ் நீங்கள் கிளறிக்கணும். 5 மினிட்ஸ் கிளறிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கம் சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு கம் இந்த அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது, அதாவது ஒரு மாதிரி ஆகிடும். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் கிண்டுங்க. மறுபடியும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிளறி இருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு. அடியில் நான் ஷீட் விரிக்க மறந்துட்டேன், அதனால இப்போ விரிச்சிருக்கேன். அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் இன்னும் கொஞ்சம் கிளறணும். நான் கிண்டும் போது எனக்கு அந்த கண்டெய்னர் பர்ஃபெக்டாக வர மாதிரி தெரியல. அதனால நான் ஒரு எவர் சில்வர் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிளே மாதிரியே ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எரேசர் ஷேப்புக்கு இதை உருட்டணும். கொஞ்சமாக பிச்சுக்கிட்டு எரேசர் ஷேப்புக்கு உருட்டணும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி உருட்டியிருக்கேன். உருட்டிட்டு நான் அந்த பவுலில் வச்சிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க. எனக்கு இப்போ தேவையில்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் உருட்டியிருக்கேன். அதனால் நான் ஒன்று மட்டும் உருட்டியிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற மாவு வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷார்ட்டில் எரேசர் எப்படி வேலை செய்யுதுன்றத காமிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 ஹார்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கணும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அதை நான் டெஸ்ட் பண்ணி அடுத்த ஷார்ட் போர்டில் காமிக்கிறேன். அந்த அடுத்த ஷார்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னும் ஒரு 5 ஹார்ஸ் கழிச்சு அடுத்த ஷாட் வந்துடும். அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.